ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லினு ரிட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேர் கேர்டு. அதான் நீங்கள் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் சீரம் தானே, நீங்கள் என்னம்மா தயிர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நம்ம நார்மலாக எந்த தயிர் வேணால் ஹேருக்கு அப்ளை பண்ணால் கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நார்மலாக எந்த தயிர் வேணால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நம்ம சொன்ன மாதிரி க்ளோவாகும், ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும்ல நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல க்ரீமியான தயிராக இருக்கணும். அது சூப்பராக இருக்கும். ஒரு கெமிக்கல்லே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்கிற நேச்சுரல் தயிராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக, கண்டிஷ்னரே போட தேவையில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக, அது மாதிரி தயிர் ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அதாவது சுருக்கமே விழுகாது, நம்மளோட ஸ்கின்னில் சுருக்கமே விழுகாது. அது மாதிரி நல்ல க்ளோ பண்ணும். வேறு ப்ராடக்ட்டு நம்ம யூஸ் பண்ணலை நீங்கள் அப்படின்னாலும் கூட டெய்லியும் காலைல அந்த தயிர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே செம்மையாக இருக்கும். இது ரெண்டில் என்ன பெனிஃபிட்டு, அதாவது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் சொல்கிறீங்களா, அது அப்படி என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேர் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்ரூம்குள்ளே இருந்து ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் அந்த கேர்டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். பட் இருந்தாலும் உள்ளே போய் அது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது, நம்ம ஷாம்பு போட்ட மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நல்ல ஒரு கண்டிஷ்னர் நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு லேயராக ஹேரை பிரித்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய ஷாம்பு வருது, கண்டிஷ்னரும் ஷாம்புவும் சேர்ந்தே கூட வருது. அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக போட்டுக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் ஷாம்பு வாங்கி போட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு கண்டிஷ்னர் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீமியான தயிர் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதே மாதிரி ஃபேஸ்க்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், இல்லை க்ளோவிங் இல்லாமல் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே இந்த தயிர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கூட நம்மளுக்கு தயிர், இந்த கோகோனட் மில்க்லாம் ரொம்ப முக்கியம் ஸ்கின்னுக்கு. ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸோ 3 டேஸ்க்கு ஒன்ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன இந்த க்ரீமியான தயிரை எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் காய்ச்ச போகிறேன். நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் காய்ச்சிக்கோங்க. ஆனால் தண்ணி கலக்கக்கூடாது, அதுதான் மெயின். தண்ணி கலந்துட்டா நல்லா இருக்காது. ஸோ தண்ணி கலக்காமல் நீங்கள் அந்த பாலை காய்ச்சுங்க. ஒரு லிட்டர் ஆவின் க்ரீன் கலர் பேக்கெட். எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் க்ரீன் கலர் பேக்கெட் கொஞ்சம் நல்லது, அதுக்காக தான். ஸோ க்ரீன் கலர் பேக்கெட். இதில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்கலை. ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்காமல் அடுப்பில் வச்சுக்கோங்க. பொங்கட்டும். நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. பேக்கெட் பாலை எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது, பசும்பாலை மட்டும்தான் கொதிக்க விடணும், எந்த யூஸுக்காக இருந்தாலும் ஓகே. ஸோ ஸ்டவ்வை குறைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் அவ்வளோ போதும். இந்த பொங்கி வந்தது கொஞ்சம் அடங்கும்ல, அப்போ நீங்கள் ஸ்டவ்வை இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. இது சூடாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறமா அது ஸ்வெட் ஆகி அதோட தண்ணி வந்து அந்த பாலில் படாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து திறந்து கொஞ்சம் அந்த ஆவிலாம் வெளியில் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஓப்பனில் வைப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆவி வந்து வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு. நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா நான் ஓப்பனில் வச்சா தூசி ஜன்னல் பக்கத்தில் இருக்கனால தூசி விழுந்துரும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா கூலிங் ஆயிடுச்சு. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து உர ஊற்றுறதுக்கு எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம உர ஊற்றிட்டதுக்கப்புறமா இதை ஷேக் பண்ணவே கூடாது, ஆட்டக்கூடாது, இடத்த விட்டு இடம் நகர்த்தக்கூடாது, இப்படியே வச்சுருக்கணும். நீங்கள் மொதல் நாள் நைட்டு உர ஊற்றுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வரைக்கும் இதை அப்படியே வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இதை வந்து இந்த இடத்த விட்டு நகர்த்தி வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கேர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை உர ஊற்றணும். உர ஊற்றுறதுக்கு வந்து நீங்கள் ஆவின்லே தயிர் பாக்கெட் கிடச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மில்கி மிஸ்ட் ஏதாவது வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ஆவினில் கிடைக்கல, அதனால் இது வாங்கியிருக்கேன். ஆவின் கிடச்சா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தயிர் இருக்குது. அதுக்கு நான் எவ்வளோ உர ஊற்ற போகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நடுவில் ஊற்றக்கூடாது, ஒரு ஓரத்தில் கேர்டை வந்து ஊற்றிடுங்க, தயிரை வந்து ஊற்றிடுங்க. ஆட்டக்கூடாதுங்கிறது தான் இதோட கான்செப்ட், அதனால் ஆட்டிட வேணாம். ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ 2வது ஸ்பூன் தயிரை அந்த சைடு ஓரத்தில் ஊற்றிடுங்க. இப்போ 3 ஸ்பூன் தயிர் இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தயிர் ஊற்றும் போது நம்மளுக்கு அது வந்து ஷேக் ஆகாமல், சென்டரில் ஊற்றினா அது வந்து அப்படி கலங்கி போய்டும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பொறுமையாக ஊற்றுறதுனால அப்படியே நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே வைக்க போகிறோம். நம்ம இதை வந்து இப்படி மூடி போட்டு இதை வந்து கண்டிப்பாக மறுநாள் காலைல வரைக்கும் நீங்கள் வந்து ஷேக் பண்ணக்கூடாது. முதல் நாள் நைட்டு ஊற்றி வச்சுருங்க எப்போவுமே. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு நம்ம அதை தொட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு மறுநாள் காலையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல் நாள் நைட்டு வந்து வச்சுட்டு போனேன், உர ஊற்றி வச்சுட்டு போனேன். இப்போ மறுநாள் காலையில் டைம் வந்து 8:30. ஸோ சேம் பிளேஸில் தான் இருக்குது. நான் அதை வந்து ஷேக் பண்ணவே இல்லை, அதை டச் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தயிர்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் தயிர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தயிர். டோட்டலாகவே அப்படி தான் இருக்கும். இது அப்படியே நல்லா க்ரீமியாக இருக்கும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு நம்மளே ரெடி பண்ணோம், இதில் எந்த ஒரு கெமிக்கலும் போடலை. ஸோ வந்து இந்த தயிர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னும் சில்லுன்னு இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ நான் இதை வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நம்ம எப்படி காய்ச்சி வச்சோமோ அப்படியே உறைஞ்சிருக்கு பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக, அவ்வளோ கெட்டியாக, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ எந்த கெமிக்கலுமே கிடையாது.
நம்ம ஸ்கின்னுக்கு இதை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெல்த் வைஸாமல் ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் இதே மாதிரி கேர்ட் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து ஸ்கின்னை வந்து எதுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இது அவ்வளோ நல்லது, அவ்வளோ க்ரீமியாக இருக்கனால இன்கேஸ் வந்து உங்களோட ஸ்கின்னு வந்து டீஹைட்ரேட் ஆகியிருந்தாலோ இல்லை க்ளோவிங் இல்லாமல் இருந்தாலோ இல்லை வந்து சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அவங்கெல்லாம் இந்த மாதிரி கேர்டு செஞ்சு டெய்லியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸ்கின் அப்படி பலன்னு செம்ம க்ளோவாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை போட்டுட்டிங்கன்னா, பாலாடை போட்டால் நம்ம ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குமோ அதை விட இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேர்டு தான் எப்போதுமே ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கேர்டு தான் நம்மளோட ஹேருக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷனிங் கொடுக்கும். இவ்வளோ க்ரீமியாக இருக்கனால நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக, அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கேர்லி ஹேர் இருப்பீங்கள்ல, அவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான க்ரீமியான இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு தயிர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கடையில் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அதில் நிறைய கெமிக்கல் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஒரு சைடாக ஸ்பூன் வச்சு எடுத்துருக்கனோ, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் ஒரு ஓரமாகவே ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஷேக் பண்ணிடாதீங்க. சென்டரில் வந்து கலக்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓரமாகவே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கடைசி வரைக்கும் அது டோட்டலாக தீர்ற வரைக்கும் கூட இதே மாதிரி கெட்டியாக சூப்பராக இருக்கும். இந்த தயிர் கூட ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் மருதாணி பவுடர் சேர்த்து ஹேர் பேக் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும், செம்ம கண்டிஷனிங்காக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்க்கும் என்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணாலும் சேர்த்து நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஸோ இந்த கேர்டை பாருங்கள், அப்படியே எடுத்து, இவ்வளோ தேவைப்படாது, இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னா, இது நான் ஃபேஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அவ்வளோ க்ளோவாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, செம்ம க்ளோவாகும் இது ஸ்கின்னை. இது வந்து பால் ஆடையிலேருந்து எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ சத்து எதுவுமே வெளியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை, தண்ணியாக பிரிஞ்சு வர்றதுக்கும் சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு தயிர் தான் நம்மளோட முகத்துக்கு அவ்வளோ நல்லது, செம்ம க்ளோவிங்காக இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தயிர் செஞ்சு டெய்லியும் சாப்பாட்டில் மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நைட்டு கூட தயிர் சாதம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரமாக இது வந்து வெயிட் போடும். இந்த தயிர் வந்து அவ்வளோ எம்மியாக இருக்கும். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் வாங்குகிற தயிரெல்லாம் தோற்று போயிடும் நம்மளுக்கு, அவ்வளோ கெட்டியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த தயிர். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்காக போடுறீங்க, அவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமியான கேர்டை நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட அது ட்ரை ஆகிடும். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ, இப்போ 1 ஸ்பூன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த 1 ஸ்பூன் வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஒரு அழுத்தமாக அதோட சத்து எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற மாதிரி நல்ல ஒரு அழுத்தமாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறத விட 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே அப்படி பார்க்குறதுக்கு ஒரு பேக் மாதிரி தெரியும். அந்த தயிர் வந்து நம்ம ஒரு பேக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். மேக்ஸிமம் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். அவ்வளோ நேரம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையே கிடையாது.
நான் போட்டுகிட்டே இருக்கும்போது கூட எனக்கு ட்ரை ஆகிடும். நான் அகைன் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். நைட்டு தூங்கும்போது போட்டுட்டு படுக்க வேணாம். ஏன்னா பிகாஸ் இது 10 மினிட்ஸில் ட்ரை ஆகி இழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள், என்னோடய ஃபேஸில் ஏதோ வந்து ஒரு தயிர் பேக் போட்ட மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது, நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பியூட்டி அந்த மாதிரி ஹெல்த்து கேராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.